இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏடபிள்யூஎஸ் என்வரான்மெண்ட்ல நம்ம வந்து ஒரு விபிசி கிரியேட் பண்ணி நம்மளுக்கான ப்ரைவேட்டான ஒரு என்வரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இதை ட்ரை பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ அதனால ஏடபிள்யூஎஸ் கொஞ்சம் லாகின் பண்ண போகிறோம். யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஸோ என்னோட ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து எனக்கான ஒரு என்வரான்மெண்ட்டை நான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ என்வரான்மெண்ட்டை பில்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நெட்வொர்க் செக்ஷன் வேணும். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த விபிசி தான். ஸோ நம்ம வந்து விபிசி, சப்நெட், நேட் கேட்வே, ஐஜிடபிள்யூ, ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏபிஎஸ் உள்ள போயாச்சு. என்னோட ரீஜன் பார்த்தீங்கன்னா மும்பை ரீஜன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சர்ச் பாரில் போயிட்டு விபிசி, ஸோ விபிசின்னு டைப் பண்ணி விபிசி வந்துடும். ஸோ இதில் தான் நம்ம வந்து நம்ம நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். மும்பை ரீஜனில் இருக்கிற இது விபிசி டேஷ்போர்ட், இதுதான் என்னோட விபிசி கன்சோல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விபிசி விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுடில் யுவர் விபிசி, சப்நெட், ரவுட் டேபிள், இன்டர்நெட் கேட்வே, இங்கிலீஷ் ஒன்லி இன்டர்நெட் கேட்வே, டிஎஸ்பி ஆப்ஷன் செட்ஸ், எலாஸ்டிக் ஐபி, மேனேஜ் ப்ரெஃபிக்ஸ், என் பாயிண்ட் சர்வீஸ், நேட் கேட்வே, ப்ரீ கனெக்ஷன்ஸ். ஸோ இவ்வளோ சர்வீஸ் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸில் நெட்வொர்க் ஆக்சஸ், செக்யூரிட்டி குரூப்ஸ் இருக்குது, டிஎன்எஸ் ஃபயர்வால் இருக்குது, நெட்வொர்க் ஃபயர்வால் இருக்குது, விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் விபிஎன் சர்வீஸ், இதுதான் சொல்லியிருந்தோம் லாஸ்டா, சைட் டு சைட் விபிஎன். இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நம்மளுக்கு மேஜரா இப்போ வந்து நான் வந்து ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ண போறேன், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண போறேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட என்வரான்மெண்ட்ல விபிசி வேணும், அப்புறம் ஒரு சப்நெட் வேணும், அப்புறம் ஒரு இன்டர்நெட் கேட்வே வேணும், அண்ட் ரவுட் டேபிள் வேணும். ஸோ இந்த 4 செக்மெண்ட் இருந்தாலே டேரெக்டாக வந்து நான் என்னுடைய என்வரான்மெண்ட்டை செக்யூரா வந்து அதில் மெயின்டைன் பண்ணி செக்யூராக ஒரு என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் நான் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா விபிசி கிரியேட் பண்ண போறேன். ஸோ விபிசி ஆப்ஷன் போனால் ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3 விபிசி என்கிட்ட இருக்கு. ஸோ 4ஆவதா ஒரு விபிசி கிரியேட் பண்ண போறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன விபிசி நேம் கொடுக்கலாம், டெஸ்ட் ஆல்ரெடி இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ வெப் சர்வீஸ், வெப் சர்வர் அப்படின்ற ஒரு விபிசி கிரியேட் பண்றேன். 19/16. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு விபிசி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்நெட் கிரியேட் பண்ணணும், ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணணும், அப்புறம் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ். ஸோ நெட்வொர்க் கனெக்ஷனில் தான் நேட் கேட்வே, அந்த ஐஜிடபிள்யூ வரும். ஸோ ரவுட் டேபிள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ரவுட் டேபிள் இருக்குது. சப்நெட்டில் எந்த ஒரு சப்நெட்டுமே இல்லை, விபிசி மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ யுவர் விபிசி டேஷ்போர்ட் போய் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4, 1 2 3 4, ஆக்சுவலாக இது டிஃபால்ட் விபிசி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் விபிசியில் எஸ். ஸோ இது டிஃபால்ட் விபிசி, அது இல்லாமல் நான் கிரியேட் பண்ண 3 விபிசி இது. ஸோ மொத்தம் வந்து ஒரு ரீஜனில் பார்த்தீங்கன்னா 5 விபிசி தான் மொத்தமே இருக்க முடியும். ஸோ ஆல்ரெடி 4 விபிசி இருக்கு. இப்போ இன்னும் ஒரு விபிசி தான் கிரியேட் பண்ண முடியும். 194.168.168.0.0/16. சாரி, நேம் டேக்லேயே நான் வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டேன். ஸோ இது என்ன சர்வர், இமெயில் சர்வர், அது வெப் சர்வருக்கான ஒரு விபிசி, மெயில் சர்வர். ஸோ இந்த மாதிரி நான் 2 செக்மெண்ட்டாக விபிசி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு 5 விபிசி இருக்கு. ஸோ இப்போ ரியல் டைம்லேயே காட்டுறேன் இன்னொரு விபிசி கிரியேட் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ கிரியேட் விபிசி 195.168.0.0/16. இப்போ போய் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா there was an error creating a VPC. Maximum number of VPC has been reached. ஸோ ஒரு ரீஜன்ல வந்து 5 விபிசி மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும், இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதான் இது மிச்சம் பண்ணுது. இப்போ நீங்க இப்போ உள்ள போய் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 இருக்கு. நான் 6வது ஒரு விபிசி கிரியேட் பண்ண முடியல. ஸோ இப்படி தான் விபிசி கிரியேட் பண்ணணும். ஸோ தேவையில்லாத விபிசி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ வெப் சர்வர், மெயில் சர்வர், ப்ரொடக்ஷன் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ டெலிட் பண்ண முடியாது, ஒன்று தான் பண்ணணுமா? ஸோ ஆக்ஷன்ஸ், டெலிட் விபிசி,
ஸோ இங்கே போயிட்டு டிஇஎல்டிடி டெலிட்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். அப்படி கொடுக்காம உங்களால் பண்ண முடியாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, தெரியாமல் வந்து நீங்கள் டெலீட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வெரிஃபை ஆகிட்டு தான் டெலீட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாரி ஆப்ஷன் இருக்கு. ஸோ விபிசி ஒரு டெஸ்ட் விபிசி ஒரு விபிசி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஐபி அட்ரஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10.cs. ஸோ மற்ற விபிசி எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த விபிசிக்குள்ள இது வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் ஆன ஒரு சப்நெட். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த சப்நெட் இது பார்த்தீங்கன்னா சப்நெட் வந்து அப்படியே அப்படி ஜோன் வைஸாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஏபி சவுத்தில் ஒரு சப்நெட்டும், ஏபி சவுத் 1பியில் ஒரு சப்நெட்டும், ஏபி சவுத்தில் 1சின்னு ஒரு சப்நெட்டும், மூணு ஜோன்லேயும் 3 சப்நெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்நெட் எதுக்குன்னா வந்து அவைலபிலிட்டிக்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக வந்து நான் ஒரு பப்ளிக் சப்நெட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இப்போது இங்கே கிரியேட் பண்ணும்போது இங்கே வந்து இந்த சப்நெட் வந்து எந்த விபிசியை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு விபிசி ஐடி கொடுக்கணும். நான் அப்போ தான் டெஸ்ட் என்வயர்மெண்ட் விபிசி. ஸோ அந்த விபிசியை கொடுத்துட்டேன். ஸோ இந்த டெஸ்ட் என்வயர்மெண்ட் ஐபி செக்மெண்ட் பார்த்தா 10.0.0./16. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண போகிற விபிசியும் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி தான் இருக்கணும். செக்மெண்ட் ஸ்மால் செக்மெண்ட் இதுலேருந்து பிரிச்ச ஒரு ஸ்மால் செக்மெண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பப்ளிக் சப் ஓகே பப்ளிக் சப்னா அவைலபிலிட்டி ஜோன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏபி சவுத் 1A அதில் வந்து 10.0.1.0/24. ஸோ இதுக்கு பார்த்தா இன்னொரு சப்நெட்டை கிரியேட் பண்ணுறேன். ப்ரைவேட் சப்நெட் எடுத்துக்கு சப் அவைலபிலிட்டி ஜோன் பார்த்தீங்கன்னா 1Cயில் கிரியேட் பண்ணுறேன். இதோட ஐபி செக்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா 10.0.2.0/24. ஸோ கிரியேட் சப்நெட். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 சப்நெட் கிரியேட் ஆகுது. இப்போ போய் உங்கள் விபிசியை கிளிக் பண்ணி இந்த டெஸ்ட் விபிசி என்வயர்மெண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு. 2 சப்நெட்டும் டிஃபால்ட் ரவுட் டேபிளில் இருக்குது. நெட்வொர்க் கனெக்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம ரவுட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ரவுட் டேபிள்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கான ஒரு புது ரவுட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் பப்ளிக் ரவுட் டேபிள் பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணுற மாரி பப்ளிக் ரவுட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். என்னோட விபிசி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் விபிசி. ஸோ ஒரு பப்ளிக் அது ப்ரைவேட் அதுவே டெஸ்ட் விபிசி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட வந்து பப்ளிக் ப்ரைவேட் 2 ரவுட் டேபிள் வந்து என்னோட விபிசி டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ போய் நான் பார்த்தீங்கன்னா விபிசி டெஸ்ட் விபிசி உள்ள போய் பார்த்துட்டு ரிசோர்ஸ் மேப்பில் பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு இந்த 2 சப்நெட்டும் வந்து என்னோட டிஃபால்ட் ரவுட் டேபிளாக தான் இருக்குது. ஸோ ப்ரைவேட் ரவுட்டுக்கும் பப்ளிக் ரவுட் டேபிளுக்கும் இது மூவ் ஆகலை. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரவுட் டேபிள் உள்ள போயிட்டு பப்ளிக் ரவுட் டேபிள் உள்ள போயிட்டு சப்நெட் அசோசியேட் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ சப்நெட் எந்தெந்த சப்நெட் வந்து இந்த ரவுட் டேபிள் கூட ஆட் ஆகலாம் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ரவுட் டேபிள் பார்த்தீங்கன்னா நான் பப்ளிக் ரவுட் டேபிளாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட பப்ளிக் சப்நெட் மட்டும் தான் இந்த ரவுட் டேபிள் இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் சப்நெட் அசோசியேட் உள்ள போயிட்டு பப்ளிக் சப்நெட் சேவ் அசோசியேட். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பப்ளிக் சப்நெட் மட்டும் என்னோட ரவுட் டேபிளில் ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ போய் நீங்கள் செக் பண்ணி இந்த ரிசோர்ஸ் மேப்பில் பார்த்தீங்கன்னா என்னோட பப்ளிக் ரவுட் டேபிள் பப்ளிக் சப்நெட்டோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதேமாரி என்னோட ப்ரைவேட் ரவுட் டேபிளையும் நான் ஒன்று சேஞ்ச் பண்ண போகிறேன், அசோசியேட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சப்நெட் அசோசியேட். ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் ரிசோர்ஸ் மேப்பில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சப்நெட் வந்து பப்ளிக் ரவுட்டுக்கும் ப்ரைவேட் சப்நெட் வந்து ப்ரைவேட் ரவுட்டுக்கும் அசோசியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கம்யூனிகேஷன் எல்லாமே இன்டர்னலாக ரவுட்ஸ் எல்லாமே என்னால் மூவ் பண்ண முடியும்.
ஸோ என்னோட விபிசிலேருந்து கம்யூனிகேஷன் வந்து என்னோட சப்நெட்டுக்கு போகும், ரவுட் டேபிளுக்கு போகும். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரைவேட்டாக தான் இருக்கு. ஏன்னா இது கூட இன்டர்நெட் ஆக்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ எப்போ இன்டர்நெட் ஆக்சஸ் கிடைக்குதோ அந்த சப்நெட்டுக்கு இந்த சப்நெட்டுக்கு எப்போ இன்டர்நெட் ஆக்சஸ் கிடைக்குதோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பப்ளிக் சப்நெட் வந்து ரியலாகவே பப்ளிக் சப்நெட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும்னா நம்ம இன்டர்நெட் கேட்வே ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ இன்டர்நெட் கேட்வே ஆப்ஷனில் போயிட்டு கிரியேட் இன்டர்நெட் கேட்வே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா IGW. ஸோ இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணியாச்சு. இப்படி கேட்வே கிரியேட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் கிடைக்காது. இந்த இன்டர்நெட் கேட்வே வந்து நம்ம விபிசி கூட அட்டாச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இதை கிளிக் பண்ணி ஆக்ஷனில் போயிட்டு அட்டாச் த விபிசி. ஸோ எந்த விபிசி கூட அட்டாச் பண்ணணும்? டெஸ்ட் என்வாயன்மெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட விபிசிக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் வந்து என் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் வராது. ஸோ ஏன்னா வந்து நான் ரவுட்ஸ் ஆட் பண்ணலை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரவுட் டேபிள் உள்ள போயிட்டு பப்ளிக் ரவுட்ஸ் உள்ள போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரவுட் பப்ளிக் ரவுட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ரவுட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட விபிசி டு என்னோட சப்நெட்ஸ்க்கு எல்லாமே அசோசியேட் பண்ண சப்நெட் எல்லாமே மூவ் ஆகுங்க கண்டி என்னோட ஐஜிடபிள்யூக்கு போகாது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா எடிட் ரவுட் டேபிள், ஆட் ரவுட். இப்போதான் ரவுட் ஆட் பண்ண போறேன். எங்க இருந்தாலும் ரவுட் வரலாம். அதோட டார்கெட் குரூப் என்னன்னா இன்டர்நெட் கேட்வே. ஸோ இன்டர்நெட் கேட்வே நீங்க கொடுத்தோடனே கீழே ஐஜிடபிள்யூல நீங்க கிரியேட் பண்ண இன்டர்நெட் கேட்வே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரவுட் ஆட் ஆயிடுச்சு. இப்போ போய் உங்களோட டெஸ்ட் என்வயர்மெண்ட் இப்போ நீங்க செக் பண்ணீங்கன்னா என்னோட பப்ளிக் ரவுட் டேபிள் கூட ஒரு ஐஜிடபிள்யூ கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலான ஒரு பப்ளிக் ரவுட் டேபிளாக இருக்கும். ஸோ இந்த பப்ளிக் சப்நெட் உள்ள வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸ் இன்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்ஸ்டன்ஸாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் பப்ளிக் ஃப்ரண்டேஜ் வந்து பப்ளிக் வியூவில் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் போடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணலாம். ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் மீன் வந்து நீங்கள் டேட்டா பேஸ் சர்வர்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் சர்வெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம செக்யூரான ஒரு என்வரன்மெண்ட்டை நம்மளால வந்து ஏபிஎஸ்ல கிரியேட் பண்ண முடியும். இது எல்லாமே நெட்வொர்க் சைட்ஸ். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேட் கேட்வே இருக்கு. நேட் கேட்வே வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஒரு மிஷின் கூட அட்டாச் பண்ணி அதை இன்டர்நெட் கனெக்டிவிட்டி செக் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஓவராலாக ஒரு என்வரன்மெண்ட்டு ஒரு செக்யூரான ஒரு என்வரன்மெண்ட்டை பில்ட் பண்ணி இருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு வெப் சர்வர் யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் த்ரூ ஆன் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட. ஸோ இதுக்கப்புறம் நேட் கேட்வே, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி குரூப், இது இல்லாமல் வந்து டிரான்சிட் கேட்வே பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வர டாபிக் ஃபுல்லாகவே வந்து நெட்வொர்க் சம்மந்தமான டாப்பிக்காகவே நம்ம பார்க்கலாம்.